டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத தயாராகி கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது 97வது கொஸ்டின்லேருந்து 100 வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதுக்கு நேற்று வரை 96 கொஸ்டின்களுக்கு விடையளித்துள்ளேன். அனைத்தையும் நன்றாக தரவாக புரியும்படி அனுப்பியுள்ளேன். நன்கு பார்த்து அதில் நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, இப்பொழுது 97வது கொஸ்டின் பார்ப்போம். தங்களுடைய கருத்துக்கள் ஏற்றபடி தான் நான் வீடியோ போட்டு கொண்டு உள்ளேன். இதன் பிறகும் தங்களுடைய வீடியோ பிரகாரம் அல்லது என்னுடைய கணிப்பின் பிரகாரம் அனைவரும் நலம் பெறும், அனைவரும் நல்ல மதிப்பெண் பெறும் வகையில் புரியும்படி தான் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, கம் டு பாயிண்ட். 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி ஆகியோரின் வயது விகிதம் 9:10 ஆக இருந்தது. தற்போதிலிருந்து 4 வருடங்களில் அவர்களின் வயது விகிதம் 12:13 ஆக இருக்கும். சியின் வயது ஏயை விட 6 ஆண்டுகள் அதிகம் என்றால் சியின் தற்போதைய வயது என்ன? ஏற்கனவே இந்த மாதிரி 2 ரேஷியோ போட்டிருந்தா உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த கணக்கில் என்ன செய்து கேட்டிருக்காங்க, சியின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. சரி, ரஃபாக போட்டு பார்ப்போம். ஷார்ட்கட் மெத்தட் தான், மிகவும் ஈஸியானதான். எப்படின்னு பாருங்கள். 2 ரேஷியோ கொடுத்தாவே ஏபி ஏ ரேஷியோ 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி ஆகியோரின் வயது விகிதம் 9:10 9:10ன்னு போட்டுங்க. தற்போதிலிருந்து 4 வருடங்களில் அவர்களின் வயது விகிதம் 12:13. அதுக்கப்புறம் 4 வருடங்களில் அவர்களின் வயது விகிதம் 12:13. இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டு போட்டுங்க. இந்த 8 வருஷம் முன்பு, பிறகு 4 வருஷத்துக்கு பின்பு, அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டையுமே கூட்டிக்கணும். 12 வருஷம்னு அர்த்தம். 12 நடுவில் போட்டுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கு மாதிரி தான். இதோடைய 2 வித்தியாசம் கண்டுபிடிங்க. 13க்கும் 12க்கு வித்தியாசம் 1 பெருக்கல் இந்த நடுவில் உள்ளதை போட்டுங்க. பை இந்த 13 9 பெருக்குங்க. 93 27 7 மிச்சம் 2 9 9 2 11 117 குறுப்பெருக்கல் 12 10 120. இப்போ இதுக்கு 2க்கு உள்ள வித்தியாசம் என்னது? 120 117 வித்தியாசம் 3. அந்த 3 கீழே போடுங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 முறை 3 4 முறை 12. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பொதுவான உறுப்பு பொதுவான எண் 4ன்னு அர்த்தம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்கலாம். சரி, அப்படின்னா இப்போ ஏயின் வயது 9 மடங்கு இருக்குது. அதை 94 36 பெருக்கணும். 94 36. 10 இருக்கிறதுனால பின்னு 10 விகிதத்தில் 10 இருக்கிறதுனால பயிற்சினாங்க 40. அப்புறம் ஏயின் வயது 36, பியின் வயது 40ன்னு அர்த்தம். கணக்கை பாருங்கள். இப்போ 4 வருடங்கள் அவர்களின் வயது விகிதம் 12:13 ஆக இருக்கும். சியின் வயது அப்படி இதுதான் ஏயின் வயது, இது பியின் வயது. இது ஏயின் வயது 36, பியின் வயது 40. சியின் வயது ஏயை விட 6 ஆண்டுகள் அதிகம் என்றால் சியின் வயது ஏயின் வயதை விட 6 ஆண்டுகள் அதிகம். இது ஏயின் வயது, இது பியின் வயது. சியின் வயது ஏயை விட 6 வருஷம் அதிகங்கிறாங்க. அப்படின்னு என்ன செய்யணும்? 6 கூட்டிக்கிறணும். 36 6 42. சியின் வயது ஏயை விட 6 ஆண்டுகள் அதிகம் என்றால் சியின் தற்போதைய வயது என்ன? அப்படின்னா சியின் தற்போதைய அளவு 42. இதுதான் விடை. ஆப்ஷனில் பாருங்கள், 42 எங்கே இருக்குன்னு. ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து 98வது கொஸ்டின். இரண்டு நண்பர்களின் வயது விகிதம் 7:9 ஆகும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு, இது அதே மாதிரி தான், 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு வீதம் கொடுத்துருக்காங்க. ஆக மாறும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 19:23 மாறும் எனில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் சராசரி வயது என்ன? சராசரி என்னவாக இருக்கும்? சராசரி கேட்டிருக்கான் இங்கே. போன கணக்கு வந்து தற்போதைய வயசு, இந்த கணக்கு வந்து சராசரி கேட்டிருக்கான். அதே மாதிரி தான் ரேஷியோ கொடுத்தவே அதே மாதிரி தான், ரெண்டு கணக்குமே அதே மாதிரி தான். இப்போ 7:9 போட்டுங்க. முதல் ரேஷியோ 7:9. 7:9. 2 நண்பர்கள் 7:9. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடுவில் 10 போட்டுங்க. வயது 10 ஆண்டுக்கு பிறகு வயது வந்து 19:23. ஆக மாறும் எனில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு, முதல்ல 10 ஆண்டுகள், இப்போ 7 ஆண்டுகள். முதல்ல 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு பிறகு விகிதம் இவ்வளவு. சரி, இது வந்து கடைசியில் போடணும். மாறும் எனில் 7 ஆண்டு பிறகு வயது, அது அப்புறம். முதல்ல இப்போ பொதுவான எண் என்னான்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கும் உள்ள விகிதத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோங்க? 23, 19, வித்தியாசம் 4. அப்புறம் 4 பெருக்கல் இந்த நடுவில் நம்பர் போட்டுங்க, பை 23. 7 பெருக்கல் என்ன வரும்? 21க்கு 1, மிச்சம் 2. 7 2 14, 2 16, 161 வருது. இங்கே 19 9 பெருக்கம் 9 9 81க்கு 1, மிச்சம் 8. 9 9 8 17, 171. இப்போ 161க்கும் 171க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 10. 161 10 171, அப்படின்னா 10 வித்தியாசம் வருது. 10 கீழே போடுங்க. இப்போ 10 10 கேன்சல். அப்படின்னா எக்ஸின் பொதுவான மதிப்பு 4ன்னு அர்த்தம். எக்ஸுங்கிறது பொதுவான மதிப்பு. அதாவது 7:9னாக்க 7x 9x அப்படிங்கிறது ஏ வயது பி வயது, எக்ஸை சேர்த்துக்கணும். இப்போ 4ங்கிற போது 4 பெருக்கணும். ஏயின் 2 நண்பர்கள், முதல் நண்பர், ரெண்டாவது நண்பர். இப்போ பொதுவான எண் 4 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 4 பெருக்குங்க. 4ல் 28, 94 36. ஒருத்தர் வயது 28, இன்னொரு அடுத்த நண்பர் வயது 36. இப்போ கொஸ்டின் படிங்க. 19:23 இருக்கும்போது ஆக மாறும் எனில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு, 7 ஆண்டு, இப்போ 2 நண்பர்கள் வயது கண்டுபிடிச்சாச்சு. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் சராசரி என்னவாக இருக்கும்? இப்போ 7 ஆண்டுகளுக்கு பிறகு வயசை கண்டுபிடிங்க. 2 + 7 பண்ணிங்க. 28 7 35, 36 7 43. 7 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரின் வயது போட்டாச்சு. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் சராசரி என்னவாக இருக்கும்? சராசரி என்னது? 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்த வேண்டியதான். சராசரி என்னது? 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தரணும். 35 43 எவ்வளவு? 78. 78 பை 2. 78 பை எவ்வளவு? 39. 39 சரியான விடை. சராசரி, அவருடைய சராசரி வயது 39. 39 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. இதுதான் சரியான விடை. அடுத்து 99வது கொஸ்டின். ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. 12 ஆண்டுகளுக்கு முன்பு, இது 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வயது விகிதம் 2:3, 2:3 என்ற விகிதமாக இருந்தது எனில்
ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை. இங்கே என்ன செய்யிருக்கான், தற்போதைய வயதை கண்டுபிடிச்சி அதை கூட்ட சொல்லியிருக்கான். அதே மெத்தட் தான். சரி, அதே மாதிரி ரேஷியோ போடுங்க பார்க்கலாம். முதல் ரேஷியோ 3:4, ஏயின் வயது பியின் வயது 3:4. அது 3:4 வேணும். இது சும்மா ரேஷியோ மடங்கு தான், வயசு கிடையாது. இப்போ 3x 4xன்னு சேர்த்தாச்சு. அவரோட வயது 3x 4x. வயது 3x 4xன்னு சேர்த்துக்கணும். அவ்வளோ எக்ஸை சேர்த்துக்கணும். அந்த எக்ஸுங்கிற பொதுவான உறுப்பை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரி, வீழ்த்தணுங்க. 3:4 வீழ்த்தலுள்ள 12 ஆண்டுகளுக்கு முன்பு. 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது 2:3. இப்போ 12 நடுவில் போட்டுக்கணும். இன்னொரு ரேஷியோ 2:3. முதல் 3:4, அடுத்து 2:3, நடுவில் 12. 12 வருஷத்துக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய வயது அப்படிங்கிறத நடுவில் போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி தான். 2க்கு வித்தியாசம் என்னது? 3 2க்கு வித்தியாசம் 1. 1 பெருக்கல் நடுவில் உள்ள 12 போட்டுங்க. 3 குறிப்பெருக்கல் 3 9, 2 8. 9க்கு 8க்கு வித்தியாசம் என்னது? 1 தான். 1 கீழே போட்டுக்கணும். அப்போனா எக்ஸுங்கிற உறுப்பு பொதுவான உறுப்பு 12. எக்ஸ் பொதுவான உறுப்பு, எக்ஸ் மதிப்பு பொதுவான உறுப்பு மதிப்பு எண், மதிப்பு 12. இப்போ 3 பேருங்க. 3 12 36. ஏயின் வயது. பியின் வயது 4 12 48. இப்போ ரெண்டையும் கூட்டணும். கூட்டுங்க. 36 48 8 14 மிச்சம் 1 4 5 3 8 84. 2 வயதின் கூட்டினாக்கு எவ்வளோ வருது? 84. 84 ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. இதுதான் இருவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 84. இது மாதிரி தான் போடணும். அடுத்து 100வது கொஸ்டின். வெற்றிகரமாக 100வது கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நூறாவது கொஸ்டின் வாசிங்க. 7 ஆண்டுகளுக்கு முன்பு. 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பி வயதுகளின் விகிதம் 4:5. இங்கே அப்படியே 2 ரேஷியாக கொடுத்துருக்காங்க. இங்கே 2 இடம் வருஷம் கொடுத்துருக்காங்க. 7 ஆண்டுக்கு முன்பு, அப்புறம் 8 வருடங்களுக்கு பிறகு. முன்பு பின்பு இப்படி கொடுத்தாவே இந்த 7 ஆண்டுக்கு முன்பு, அப்புறம் 8 வருடங்களுக்கு பிறகு, ரெண்டையும் என்ன செய்யணும்? 8 15 கூட்டிக்கிறணும். ரெண்டையும் கூட்டி தான் நடுவில் போடணும். இப்போ ரஃபர் போடுங்க. முதல் ரேஷியோ போட்டுங்க. ஏபி முதல் ரேஷியோ 4 5. ரெண்டாவது ரேஷியோ 9 10. நடுவில் இந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பும் 8 வருடத்துக்கு பிறகும் அந்த இதையும் கூட்டிக்கணும். 8 7 15 நடுவில் போட்டுங்க. இப்போ இதனுடைய வித்தியாசம் 10க்கு 9 வித்தியாசம் என்னது? 1 தான். 10க்கு 9 வித்தியாசம் 1. 1 பெருக்கல் நடுவில் உள்ளது 15 பை பைத்தினாங்க 40. 35 45. 45க்கும் 40க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 5. 5 கீழே போடணும். கேன்சல் பண்ணுங்க. ஓரஞ்சு 5, 3 15. அப்புறம் பொதுவான எண் 3 வருது. ஏயின் வயது 4x. 4x. பியின் வயது 5xன்னு சேர்த்துங்க. அப்புறம் 3 போட்டாக்க 4 12. ஏயின் வயது 4 12. பியின் வயது 5 15. 12 15. என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் பாருங்கள். 9 10 எண்ணில் அவர்களின் தற்போதைய வயதின் விகிதம் வித்தியாசம் என்ன? வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம் என்னது? கழிக்கணும். 2 வயது என்னது? ஒருத்தர் வயது 12, இன்னொருத்தர் வயது 15. அப்புறம் 15 2க்கு உள்ள 2 வித்தியாசம் என்னது? டிஃபரன்ஸ். 15 12 வச்சுன்னா 3. 3 தான் வித்தியாசம். ஆப்ஷன் சி.
இதுதாங்க வயசு ஏஜை பொறுத்த கணக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, இப்பொழுது ஒரு வீடியோ, நாள் கணக்கு பார்த்துருக்கோம். இதில் வித்தியாசங்கிற ஒரு கணக்கு, அப்புறம் கூட்டுத்தொகை, வயசுகள் கூட்டுத்தொகை கணக்கு ஒன்று, அடுத்து சராசரி ஒன்று, அடுத்து தற்போது வயது. இதில் 4 மாடல் பார்த்துருக்கோம். 97 100 வரைக்கும் இது வரைக்கும் வினாக்கள், டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான வினாக்களுக்கு உங்களுக்கு தெளிவாக விடையளித்துள்ளேன். நன்றாக பார்த்து மீண்டும் பார்த்து புரியும்படியாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் ஷார்ட்கட்டை நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். மறவாமல் அதை பரீட்சையில் எழுதி அதை பயன்படுத்தி விடையை கண்டுபிடித்து ஆன்சரை பரீட்சையில் எழுதுமாறு கேட்டுக்கொண்டு, இதுவரை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you very much. See you in the next video. Bye.